மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அரை தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதோட பூண்டும் இஞ்சும் இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு லிவரை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு குக்கர் போட்டு மூடி நல்லா ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கிட்ட தனியாக சேர்த்துக்கோங்க. இதை எதையுமே வறுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த பவுட்ரை ஆட் பண்ணணும். பாருங்கள் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரசம் சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாப்பாட்டில் அப்படியே நம்ம டைரெக்டாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.